ஓம் ஸ்ரீ சாய்ராம். மே 9, 2026 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். நமது அன்றாட அனுபவத்தில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டு. கடை வீதியில் செல்லும்போது ஒருவர் யாராவது அழுது கொண்டிருப்பதைக் கண்டால் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்பார். மற்றவர்களும் கூட அவரை அவ்வாறே விசாரிப்பார்கள். அதே கடை வீதியில் வேறொருவர் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தால் அவரது மகிழ்ச்சிக்கான காரணத்தை விசாரிக்க யாரும் அவரிடம் செல்வதில்லை. மகிழ்ச்சி என்பது மனிதனின் இயல்பான நிலை என்று கருதப்படுகிறது. மனிதன் அதை எப்போதும் நாடுகிறான். துக்கம் மனிதனுக்கு பொருந்தாதது. துக்கத்திற்கு இடம் கொடுப்பது மனிதனின் பலவீனமே. பல பிறவிகளில் சோகத்திற்கு இரையாகி மனிதன் என்றென்றும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கிறான். இறைவன் மீது திட நம்பிக்கை கொண்டவனிடம் துக்கத்திற்கு இடமில்லை. துக்கத்திற்கு இடமளிப்பவர்கள் தெய்வீக தத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்கள். உடல் சம்பந்தப்பட்ட அனைத்தும் தற்காலிகமானது, நிலையற்றது. மனிதர்கள் தேட வேண்டியது நீடித்த பேர் இன்பத்தையே. மகிழ்ச்சி என்பது இறைவனுடன் ஐக்கியமாவதில்தான் இருக்கிறது. தெய்வீக அருளுரை மே 11, 1998. நீடித்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீங்கள் விரும்பினால் உங்கள் மனதை தூய சிந்தனைகளால் நிரப்பி இதயத்தில் சீரிய உணர்வுகளை கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.